பிரியமான தேவ தாசர்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே குழுவின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் எனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பிற்காக தேவனுக்கு கிறிஸ்து மூலமாக நன்றி செலுத்துவோம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே ஒரு பொதுவாக நார்மலான ஒரு செய்திக்காக நாம் செல்கிறோம். அது என்ன செய்தி என்றால், தேவனுடைய நன்மைக்கு மாறான உணர்ந்து கொள்ளுதல் தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து நம்மளை விலக்கி என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது. உதாரணமாக, இப்போ ஆதாமை பார்த்து தேவன், நீ ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேள்வி கேட்கிறார். அப்போ ஆபேலை பார்த்து காயினை பார்த்து தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே? எதிர் மாறான, அது நன்மைக்கு மாறான உணர்ந்து கொள்ளல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே என்று கேட்பதுதான் சரியான பதில். அது பதில் சொல்லணும். அதுக்கு பதிலாக அப்ப தெரியாம தேவன் கேட்கிறாரா, அவருக்கு தெரியாதனால கேட்கிறாரு, இப்படி நினைக்கிறது கேள்விக்கு மாறான உணர்ந்து கொள்ளுதல். இதுக்கு உதாரணமான ஒன்று ரெண்டு சொல்றேன் பாருங்களேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் சீரிய நாட்களில் யுத்தம் இருந்துச்சு. அப்போது சிறைப்பிடிச்சிட்டு போயிருக்காங்க சில ஒரு பெண்ணை. நாகமான் அங்கே ஒரு படைத்தலைவனாக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வரைக்கும். அப்போது சிரியாவின் தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அவள் நாகமான் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் சொன்னா, நாச்சியாரை பார்த்து, தீர்க்கதரிசனத்தில் போய்வீரானால் நலமாக இருக்கும், நல்ல சுகமாயிடும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார்னு சொன்னார். அந்த பெண்ணு சொன்னான். அப்போ சீரிய ராஜா என்ன செய்யறீங்கன்னா, நல்லது, நீ போகலாம், நான் இஸ்ரவேல் ராஜாவுக்கு நிருபம் தர்றேன் அப்படின்னு சொன்னார். நிருபத்தை கொடுத்து மரியாதை நிமித்தமாக 10 தாளந்து வெள்ளி, 1000 சேக்கல் நிறை பொண்ணு, மாற்று வஸ்திரங்கள்லாம் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை அவர் கொடுக்கிறார். அப்போ அது என்ன எழுதியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனையும் இடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இப்போதான் அந்த தேவனுடைய நன்மைக்கு எதிர்மாறான உணர்ந்து கொள்ளுதல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒருவேளை இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு பயமா இருக்கலாம். இப்போ அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நிச்சயமா நான் என்கிட்ட நிறுவனம் அனுப்புறதுக்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் என்ன தேவனா? அப்ப என்ன யோசிச்சார்னா, இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சுக்கிட்டான். இது தேவனுடைய செயலுக்கு எதிரான உணர்ந்து கொள்ளுதலா இல்லையா என்பதை நம்ம பார்க்க போறோம். அப்ப இஸ்ரவேலின் ராஜா வஸ்திரங்களை கிழிச்சுக்கிட்டார். அப்ப செய்தியை தேவனுடைய மனுஷன் எலிசா கேட்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ உங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்றது என்ன, எதுக்காக கிழிச்சு கொள்ற? என்னிடத்தில் இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பிட்டார். இப்போ நாகமான் குதிரைகளோடும் ரதங்களோடும் எலிசாவின் வாசற்படியில் நிற்கிறார். இப்போ முதல் பாகத்தில் இவர் சுகமாக்க முடியாதுங்கிறது உண்மையா இருக்கலாம். ஆனா என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பது ஒரு எதிரான உணர்ந்து கொள்ளுதல். தேவன் அந்த ராஜா ஒன்று சொல்லியிருக்க, இவர் ஒன்று சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த சிந்தனைகள் எல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மை சார்ந்ததா இருக்குமே தவிர அதுக்கு சாத்தியங்கள் இருக்குன்னு பார்த்தா இல்ல. தீர்க்கதரிசி அதை ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அவனை ஏன்ட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது அவனை கலங்கவும் அவனை திகைக்கவும் செய்த அந்த காட்சியானது ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னு பார்த்தா உண்மைத்தன்மை இருக்கிறது மாதிரி தெரியல. விரோதிக்க சமயம் திட்டாண்டு இவனை கற்பனை பண்ணிக்கிட்டார். அப்போ இப்ப தீர்க்கதரிசியில் நாகமான் செல்றாரு. அடுத்த காட்சிக்கு போறோம். இப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 9லிருந்து 10 வரைக்கும்
அப்படியே நாகம்மான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவ என்று சொன்னார். இதை நம்ம ஞாயிறு பள்ளியிலிருந்து சிறுபள்ளியிலிருந்து கேட்கிறோம் இல்லையா, தெரியும். கேள்வி என்னன்னா, இப்போ இந்த நாகமானின் தேவனுடைய நன்மைக்கு மாறாக தவறான அவனுடைய நினைவு என்ன? அவன் சொந்த நினைவு வேற என்ன சுபாவத்தை அவனுக்கு கொண்டு வந்துச்சு? இதை நம்ம சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லித்தர மாட்டோம். அது சொல்லித்தர்றது புரிந்து கொள்வதற்கு கடுமையா இருக்கலாம். இப்போ இவனுடைய சொந்த நினைவு என்ன? தேவனுடைய வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு முதலாவது அற்பமாக தான் நம்முடைய பார்வையில் தோணும். அவருடைய பார்வையில் அது மிகுந்த உயர்வாக தான் இருக்கும். நீங்கள் இது வர்றதுக்கு முன்னாடி சிம்சோன் யுத்தம் பண்ண போகும்போது பானை எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்குள்ளே தீவெட்டி வைங்க, நான் சொல்கிறது மாதிரி செய்யுங்கன்னு சொன்னார். பார்க்குறதுக்கு ஏதோ மாதிரி தெரியுது, ஆனால் வெற்றி அதில் தான் இருந்துச்சு. அவன் முழங்கால் ஊண்டி தண்ணி ஊற்றி, நியாயாதிபதி 7ஆம் அதிகாரத்தில் இருக்குங்க, தண்ணி ஊன்றி குனிறவன் எவனோ குடிக்கிறதுக்கு, கையில் வாய்க்கெடுத்து நக்கி கொள்றவன் எவனோ தனியாக நிறுத்தின்றார். இது பார்க்க நம்முடைய பார்வையில் ஏதோ ஒரு அற்பமாக தோணுது. ஆனால் தேவனுடைய செயல்கள்லாம் அப்படி இல்லை. அதை மனிதன் என்ன நினைக்கிறானோ அதுக்கு எதிராக தேவனுடைய வேலை இருக்கும், அதில் வெற்றி இருக்கும். இப்போ இந்த சம்பவத்துக்கு வர்றோம். அப்போ நாகம்மான் வந்து தேவனுடைய நன்மைக்கு மாறான உணர்ந்து கொள்ளுதல் அவனுக்கு என்ன பாதிப்பை கொண்டு வந்துச்சு? பொதுவாக என்ன சொல்றாங்களோ அதை கேட்பதற்கு பதிலாக எதிர்மாறான உணர்ந்து கொள்ளுதல். அப்போ என்ன இப்படி நினைக்கிறியா, நீ அப்படின்னா இப்படி சொல்றியா, இப்படியே கேட்டுக்கிட்டே போவாங்க பாருங்க சிலர். அப்ப நீ கெட்டவன் சொல்றியா, அப்ப நீ நல்லவன் சொல்றியா, இதே மாதிரி போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எதிரான உணர்ந்து கொள்ளுதல். இது அவங்களுக்கு நிச்சயமா எப்பவுமே கலவரத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், நல்லதா கொண்டு வராது. இப்போ நாகம்மான் வந்து என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, அவரு சொல்றாரு, எலிசா நீ யோர்தானில் போய் 10ஆம் வசனத்தில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னார். இதாங்க வார்த்தை. அப்ப இவர் என்ன செய்தார்னா கடுங்கோபம் ஆயிடுச்சு நாகமானுக்கு. ஏன் கடுங்கோபம் ஆச்சுன்னா, இவர் நினைவுண்டு ஒன்று இருக்கு பாருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான மனிதங்களுக்கு எப்பவுமே நம்முடைய நினைவுண்டு ஒன்று இருக்கும். இப்படி செய்வார்னு நினைச்சேன், இப்படி செஞ்சதான் நல்லா இருந்திருக்குமே, இதெல்லாம் நம்முடைய நினைவு. இப்படி சொன்னா நல்லா இருக்குமே, இதெல்லாம் நம்முடைய நினைவு. ஆனா தேவன் அப்படி சொல்றது இல்லை பாருங்க. இப்போ இவருக்கு கடுங்கோபம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு பாருங்க 11ஆம் வசனத்துல, தன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினாலே அந்த இடத்தை தடவி இவ்விதமா குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் அவன் சொல்றான். இவனுக்கு கடுங்கோபமானதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் சொல்வதற்கு எதிரான நினைவு, அந்த கோபம் ஏன் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நன்மையை உணர்ந்து கொள்வதற்கு பதிலாக இவன் ஒன்று நினைச்சிருக்கிறான் பாருங்க. எப்பவுமே இப்படி நினைக்கிறதுனாலே தான் நம்முடைய கிடைக்கக்கூடிய நன்மைகளும் தேவனிடத்தில் வரக்கூடிய நம்முடைய ஐக்கியமும் இல்லாமலே போயிடும். அப்ப இவன் நினைச்சதுனால இவனுக்கு கோபம் வந்துருச்சு. சரி, இப்போ வேற என்ன கொண்டு வந்து அவன் இன்னும் நினைக்கிறான் பாருங்க. 12ஆம் வசனத்துல, நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகவே ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போயிட்டார். பொதுவாக ஒரு சரித்திர ஆய்வில் நான் பார்க்கும்போது இப்படி ஒன்று பார்த்தேன். இந்த யோர்தான் நதியை நல்ல நதியாக நினைக்கிறது இல்லையாமா. ஏன்னா நிறைய நகரத்தினுடைய கழிவுகள்லாம் அதில் போய் சேர்றதாகவும் அது ஒரு அழுக்கான தண்ணியாகவும் இவங்க ஊர் நதி நல்ல நதியாகவும் நினைக்கிறதா இருக்கு. இதெல்லாம் ஒரு கற்பனையா இருக்கலாம், உண்மையா கூட இருக்கலாம், அது வேண்டாம் நமக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் தமஸ்குவின் நதிகளாக ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரமா திரும்பி போயிட்டான். கேள்விங்க, தேவனுடைய நன்மையை கொண்டு வந்த தேவனுடைய அந்த பெற்றுக்கொள்வதற்கு இவனுக்கு தவறான எதிர்மாறான உணர்ந்து கொள்ளுதல் என்று கேட்டீங்கன்னா, என்னுடைய சொந்த நினைவு. என்ன நினைவுன்னு கேட்டீங்கன்னா, நானே நினைச்சுக்கிட்டேன் இப்படி தடவுவான் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இப்படி தொழுது கொண்டு இப்படி தடவுவான், இந்த நதியில முழுக சொல்லலாம், ஏதோ ஒன்று நினைச்சிருக்கிறான்
பாருங்க, இதனாலே அவன் கீழ்ப்படிய முடியாம நிச்சயமா போயிட்டான். இப்போ தேவனுடைய நன்மைக்கு எதிர்மாறான தவறான நினைவு நம்மை தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து நம்மகிட்ட தேவனிடந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பிரித்து விடுகிறதா, பிரிக்கலையா? நிச்சயமா பிரிச்சிருச்சு. பாருங்க, இப்ப 3வது சம்பவத்துக்கு நம்ம போறோம். எரேமியா காலத்துக்கு போறோம். எரேமியா 38ஆம் அதிகாரம் 1-2. இந்த நகரத்தில் தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேரிடத்திற்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளையுடைமை போலிருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுக்கப்படும், அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்றார். இந்த ஜனங்களுக்கு பாருங்க, இந்த வேலையெல்லாம் பிடிக்கிறது இல்லை. எப்போதுமே நம்ம எப்படி வாழ்றோமோ அப்படி இருக்க விரும்புறோம். தேவன் எப்படி கொண்டு போக விரும்புறாரோ அப்படி போக நம்ம விரும்புறது இல்லை. நமக்கு எந்த துன்பம் வரக்கூடாது, யாருக்கீழும் இருக்க விரும்பக்கூடாது, இப்படி நம்முடைய நினைவு. ஆனா தேவன் சில மக்களை புடைக்க விரும்புறாரு, சில மக்களை ஒடுக்க விரும்புறாரு, சில மக்களை தண்டிக்கவும் விரும்புறாரு. இந்த மக்கள்ல 2 அத்திப்பழங்கள் இருக்காங்க, நல்ல அத்திப்பழங்களும் கெட்ட அத்திப்பழங்களும். நல்ல அத்திப்பழங்களை நன்மைக்கு எதுவாக கொண்டு போறாரு, கெட்ட அத்திப்பழங்களை தண்டனைக்கு எதுவாகவும் கொண்டு போறாரு. சரி, இப்ப எரேமியா சொன்னாரு, நீங்க என்ன செய்றீங்க, தரிச்சிருந்தீங்கன்னா பட்டயம் பஞ்சம் கொள்ளை நோயில சாவாங்கன்னு சொன்னாரு. நீங்க புறப்பட்டு போனீங்கன்னா உயிரோடு இருப்பீங்கன்னு சொன்னார். இதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய நன்மையான இந்த வார்த்தைக்கு எதிர் மாறாக கூட இஸ்ரவேலுடைய சிந்தனை என்ன, பிரபுக்களுடைய சிந்தனை என்ன, எரேமியாவுக்கு எதிரான தேவனுடைய அந்த மனுஷங்களுடைய மன்னிக்கணும் அந்த மனுஷங்களுடைய குற்றச்சாட்டு என்ன, இது உண்மையா இல்ல உண்மை இல்லையா? 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானின் குமாரனாகிய செபத்தியாவும் பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியாவும் சிலேமியாவின் குமாரனாகிய யூகாலும் மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரும் கேட்டாங்க. கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, 4ஆம் வசனம், அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். யாரு? எரேமியா. எதுக்குன்னா, இந்த நகரத்தில் மீதியாயிருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றும் உள்ள சகல சனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதுனாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை, அதாவது சுகத்தை தேடாம கேட்டையே தேடுகிறான் சொல்லி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேள்வியானது. தேவனுடைய நன்மை சொன்ன எரேமியாவுக்கு விரோதமாக பிரபுக்கள் ராஜாவை நோக்கி இதுதான் சொன்னாங்க. இவங்க யோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க தேவனுடைய யோசனை ஒண்ணு இருக்கு, இவங்க யோசனை ஒண்ணு இருக்கு. தேவனுடைய யோசனை என்ன கேட்டீங்கன்னா, இப்ப சிறைப்பிடிக்கிற காலம் வந்தாச்சு. ஏன்னா தேவன் முன்னமே உபாகம புத்தகத்தில் சொல்லியிருக்காரு, இது நடந்தே தீரணும். இது இவங்களுக்கு விளங்கல. விளங்காதனால இந்த வார்த்தைக்கு எதிராக அவங்க புரிகிறாங்க. இப்ப தேவன்கிட்ட ஐக்கியத்தில் இருப்பாங்களா, நன்மை கிடைக்குமா இல்ல தீங்கு கிடைக்குமா? அப்போ 5ஆம் 6ஆம் வசனத்துல, அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகள் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்று செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற் சாலையின் முற்றத்தில் இருந்த அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையா இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தான். பாருங்க, தீர்க்கதரிசியை கொண்டுட்டா அவங்க அந்த நகரத்தில் இருந்துருவாங்களா இல்ல அதோட வேலை முடிஞ்சிருமா? மனுஷனுடைய நினைவுகளாம் பாருங்க, இப்படி ஒரு எதிரான நினைவுகளை கொண்டிருக்கனால இவங்களுக்கு இது புரியல. அப்ப புரியாதபடினால இவனுக்கு எதிராக திரும்புறாங்க. ஆனா இந்த வார்த்தை யாருடையது? தேவனுடையது. அப்ப அவங்க யாருக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க? தேவனுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. தேவன் நினைச்சா இன்னொரு தீர்க்கதரிசி எழுப்பிடுவாரு. ஆனா எரேமியாவை காப்பாற்ற வேண்டும் முன்னமே சொல்லியிருக்காரு. அப்ப கண்டிப்பா அவங்க என்ன செய்தாங்கன்னா கோபப்பட்டு இது மாதிரி போட்டாங்க. இன்றைக்கு மனுஷங்க தேவன் சொல்றது நம்ம சொல்லும் போது மனுஷங்க நமக்கு எதிராக திரும்புறாங்களா? திரும்புறாங்க. நீங்க சொல்லாம இருப்பீங்களா? சொல்லாம இருக்க முடியுமா? பாருங்க, இயேசு சொன்னாரு, என்னுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும், மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணலைன்னா யோவான் 6 உங்களுக்குள்ள ஜீவன் இல்லைன்னு சொன்னார்.
யூதர்கள் சொன்னாங்க, ஐயோ இவன் மாம்சத்தை சாப்பிடுதா, அதை எப்படி சாப்பிட முடியும்? இவங்களுக்கு ஒன்றும் புரியல, அவங்க அப்படி யோசிச்சாங்க பாருங்க. அதனால என்ன சொன்னாங்கன்னா கடுமையானதுன்னு சொன்னாங்க. கடுமையான சொல்லிட்டு என்ன செய்யிட்டாங்கன்னா அதுல இருந்து விலகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சீசர்களை பார்த்து இயேசு கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நான் கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன், நான் அதை கொஞ்சம் மாத்திக்கிறேன் அப்படின்ட்டு இயேசு சொன்னாரா? நீங்க பார்த்துருக்கீங்களாங்க அப்படி எப்போவாது? இல்ல நான் வேற மாதிரி சொல்லியிருக்கணும், நான் வேற மாதிரி சொல்லிட்டேன் அப்படி சொன்னாரா? இல்ல. நீங்க தேவனுடைய வார்த்தையே பேசுறீங்கன்னா அதையே பேசுங்க, அதுக்கு எந்த வித மறுப்புமே இல்லை. ஏன்னா நம்ம எங்கே எதை பேசணுமோ அதை கரெக்டா பேசித்தான் ஆகணும். இப்ப எரேமியாவுக்கு தேவன் சொன்னாரு, கரெக்டா பேசியிருக்காரு. இவங்களுக்கு பிடிக்கல, அதுக்காக நீங்க மாத்துவீங்களா? எது மாற்ற முடியாது. இன்றைக்கு இருக்கிற மக்கள் இந்த சேஞ்ச், அதாவது நூதனமான காரியங்களை பேசுறதுக்கு நிறைய துணிச்சிட்டாங்க. மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒருபோதும் பேசக்கூடாது பாருங்க. அப்படி இந்த குழுவில் இருக்கிற யாரையும் நான் பார்க்கல, நல்லா தான் பேசுறீங்க பாருங்க. தேவனுக்காகவே பேசணும், தேவனுக்காகவே நம்ம வாழணும், மனுஷங்களுக்காக நம்ம ஒன்றும் செய்யறதில்லை. அப்போ நம்ம இந்த தேவனுடைய நன்மைக்கு எதிராக சிந்திச்சபடினால இவங்க தேவனுடைய மனுஷனையே கொள்றதுக்கு தீர்மானிச்சிட்டாங்க. எரேமியா 40ஆம் அதிகாரம் 2-7 வரைக்கும் காவல் சேனாதிபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்திற்கு தீங்கு வரும் என்று சொல்லியிருந்தார். தாம் சொன்னபடி கர்த்தர் வரப்பண்ணியும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனீர்கள், ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. பாருங்க, இந்த காவல் சேனாதிபதி நேபுசராதன் இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறார். இவங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரியல பாருங்க. அங்க இருக்கிற மனுஷங்கிட்ட பொறுப்பும் கொடுக்கறாங்க. அப்ப தேவனுடைய நன்மையை சொன்ன தேவ மனிதன் புறஜாதி ராஜாக்களை வைத்து காப்பாற்றார். பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதில் கவனமா இருக்கார். எப்படி காப்பாற்றார்னா அது மனுஷங்களை வச்சு தான் காப்பாற்றார். கடந்த நாள் ஜோசப் அவர் நல்லா சொன்னார், தேவன் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுறாரு, ஆனா யாரை வச்சு எப்படி காப்பாற்றுறாரு? ஒரு அருமையான பிரசங்கத்தை நம்ம கேட்டோம் பாருங்க. இப்ப எரேமியாவை எசேக்கியேலை தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போக முடியுங்க. ஆனா நம்ம பார்வைக்கு நாம எப்படி காப்பாற்றப்படுவோம் என்று சொல்லுவதற்காக தேவன் பாருங்க புறஜாதி மக்களை வச்சு கூட இந்த காரியங்களை காப்பாற்றுறாரு. எரேமியா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, இப்போதும் இதோ உன் கையில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன், என்னோடு கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். என்னோடு கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும், இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செபவியுமாய் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போய் என்றான். இப்ப யார் காப்பாற்றப்பட்டது? எரேமியா. யார் மூலமாக? பாபிலோனுடைய சேனாதிபதி ராஜாக்கள் மூலமாக எரேமியாவை மிக மிக நேர்த்தியாக அன்போடு செய்தார். இது யாருடைய வேலை? தேவனுடைய வேலை. இது யாரை வச்சு செய்யறாருங்க? மனுஷனை வச்சு தான் செய்யறாரு. யாருக்கு வெக்கம் வரும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பாருங்க, தேசத்துல தங்கி இருந்தவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அங்கே சில மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, அங்கே சில மக்களுக்கு பாதுகாப்பும் கொடுத்திருக்காரு. எரேமியா இதைத்தானே சொன்னாரு. இது அவங்க கேட்காதபடினால எதிரான சிந்தனை இருக்கு பாருங்க. இன்றைக்கு நீங்க சபையில போதகம் பண்ணும் போது இப்படி சிந்திக்கிற மக்கள் நீங்க பார்த்திருக்கீங்களா? அவன் எனக்கு நன்மைக்காக அல்ல தீமையா தான் சொல்றான், அவன் என்னை தான் பேசுறான். இது அவங்களுடைய கற்பனை. உங்களுக்கு தான் இருக்கட்டுமே, நீங்க தவறா இருந்தா திருத்த வேண்டியதானே, தவறா இருந்தா மாத்த வேண்டியதானே. பாருங்க, அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம் என்று சொன்னால் எதிரான சிந்தனை உடையவளாகி தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து விலகி போகிறோம். எரேமியாவுக்கு இன்னும் கிடைத்த ஒரு கூடுதல் தேவை பாருங்க. அவர் இன்னும் போகல. எரேமியா 40ஆம் அதிகாரம் 5, 6, 7 அவன் இன்னும் போகாமல் இருக்கும்போது அவன் இவனை நோக்கி, நீ பாபிலோன் ராஜா யூதா பட்டணங்களில் அதிகாரியாக வைத்த சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவிடத்திற்கு திரும்பி போய் அவனுடைய ஜனங்களுக்குள்ள தங்கியிரு, இல்லாவிட்டால் எவ்விடத்திற்கு போக உனக்கு செவையாய் தோன்றுகிறதோ அவ்விடத்திற்கு போ என்று சொல்லி காவல் சேனாதிபதி அவனுக்கு வழி செலவையும் வெகுமதியும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். எரேமியா போய் எங்க தங்கிட்டாருன்னா கெதலியாவின் போய் மீதியான ஜனங்களுக்குள்ளே அவனோட தங்கிட்டார். சில ஜனங்கள் அங்க திரும்பி வர ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ பாபிலோன் ராஜா அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவை தேசத்தின் மேல் அதிகாரியாக்கினான் என்று பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகப்பட்டிராத குடிகள் ஏழைகளான புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும்
அவருடைய விசாரிப்புக்கு ஒப்புவித்தான் என்றும் வெளியில் இருக்கிற ராணுவ சேவைக்காரர் அனைவரும் மனுஷன் கேட்ட போது இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த பாடத்தை முடிக்கிறோம். தேவன் நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கிற பொழுது நம்முடைய பார்வையில் உபத்திரவமா அது காணப்படும். ஆபிரகாம் கூப்பிடும் போது உன் தேசம், இனம், உன்னுடைய தகப்பன் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்ய வந்துருந்தார். நமக்கு துக்கமாக தாங்க இருக்கு. நோவாவை கூப்பிட்டு மன்னிக்கணும், லோத்துவை கூப்பிட்டு அவர் சொன்னார், நீயும் மனைவி மக்கள் என்ன செய்யுங்க, சீக்கிரமா ஓடுங்கன்னு சொன்னாங்க. அந்த பொருளாக விட்டுட்டு ஓடுறதுக்கு மனசு வரணும் இல்லை? எவ்வளோ காலம் சம்பாதிச்ச பூமி தாங்க முடியாத பொருள் இருக்கு இல்லையா? அவங்க சீசர்களை இயேசு கூப்பிட்டாருங்க. அவங்க வலைகளை விட்டு அப்படியே போனாங்க. தன்னுடைய தாய் தகப்பனை விட்டுட்டு அப்படியே புறப்பட்டு போயிட்டாங்க. அவனை மத்தையை கூப்பிட்டாங்க, அவர் அப்படியே புறப்பட்டு போயிட்டாரு. இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. நம்ம சில இடங்களுக்கு நமக்கு பேத்து அனுப்பும் போது, சதுரடிக்க பண்ணும்போது நமக்கு போகிறதுக்கு மனசு இல்லை, மனசு வராது. ஏன்னா நம்ம சுகமா வாழ்றோம், சுகமா இருக்கிறோம். அப்போ நாமும் தேவன் நம்முடைய சேமத்தை தேடிட்டு இருக்காரு, இங்க இருந்த உபத்திரவப்படுங்கிற வெளியே அனுப்புறாரு, நமக்கு போக மனசு இல்லை. இப்படிதான் தேசங்கள்ல இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா மக்களுக்கு அது புரியாதுங்க. அப்ப நிச்சயமாகவே அந்த நாகமான் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அவர் தேவனுடைய மனுஷனாகி அவன் சொன்னது அவனுக்கு புரியல. அவனுக்கு கோபம் ஆயிடுச்சு. காரணம், நமக்குள்ள ஒரு நினைவு இருக்கு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா சொல்றதை கேட்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு நினைவு இருக்கு. இதெல்லாம் பாருங்க, யூதர்களுக்கு அவங்களுக்கு ஒரு நினைவு இருக்கு. இது நம்மளை தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து கெடுத்து விடும். ஆக நம்ம சுருக்கமா சொல்ற பாடம், தேவன் என்ன சொல்றாரோ அது நம்ம அப்படியே கேட்கறதா நமக்கு மேன்மையான காரியமே தவிர, ஐக்கியமே தவிர, எதிர்மாறான சிந்தனை நம்மை கெடுத்து விடும். தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு குலைத்து விடும் என்பதே முடிவான கருத்து. இல்லை என்றால் இந்த மக்களுக்கு நல்ல உதாரணம், இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நம்ம சிந்திக்கும் பொழுது நம்முடைய சிந்தனையை உள்ள போட்டுருவோம். அப்ப தேவனுக்கு எதிராக நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக சிந்திக்க ஆரம்பிக்கிறோம், போதிக்கிறவங்களுக்கு எதிராக சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்ம இன்னும் பாவம் செய்ய தான் ஆரம்பிக்கிறோமே தவிர, ஆனால் தேவனுடைய நன்மையை சொல்கிற மனுஷங்கள் தொடர்ந்து காக்கப்படுவாங்க. தேவைப்படும் போது சாகடிப்பாரு, ஆனா தொடர்ந்து அவங்க காக்கப்படுவாங்க. இங்க இல்ல, வேற இடத்துல கொண்டு போய் தேவன் வைப்பார். ஆக நம்ம நம்புவோம், அப்படியே வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நன்றி சகோதர சகோதரிகளே.